இப்போ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தான். எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து எனிமியை வந்து எப்படி அடிக்கலாம், எப்படி அடித்தா இப்போ 2 பேர் 3 பேர் வந்துடுறானுங்க பக்கத்தில். அப்போது அந்த டைமில் வந்து அவனுங்களை எப்படி அடிக்கலாம், எப்படி அடிச்சா பட்டுன்னு 1v3 பண்ண முடியும், 1v4 பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். எப்பவுமே நம்ம மூமெண்ட் வந்து ஜிகிள்லேயே இருக்கணும், லெஃப்ட்டு ரைட்டு மூமெண்ட்லேயே இருக்கணும். எப்போவுமே நம்ம மூமெண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மூமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்மளோட ஜாய்ஸ்டிக் வந்து 80ல் இருக்கணும். இது வந்து 81ல் இருக்குது, 80 வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 80 வச்சுக்கணும் நம்மளோட ஜாய்ஸ்டிக்கு. அப்போ தான் கொஞ்சம் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் 80 வச்சா. இப்போ வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். லெஃப்ட்டு ரைட்டு மூமெண்ட்டு மட்டும் எதுவுமே கொஞ்சம் லாங்காக போய்ட்டு, இந்த லெஃப்ட்டு வந்து லாங் வரணும், ரைட்டும் லாங் வரணும். அப்போ தான் வந்து எனிமி அடிக்கிற புல்லட் வந்து நம்ம மேலே படாமல் மிஸ் ஆகும். இதில் வந்து இப்போ ஒருத்தன் இருக்கும்போது அவனை வந்து ஹெட்டுக்கு அடிக்கணும். ஹெட்டில் வச்சா தான் அவன் வந்து சீக்கிரமாக நாக் ஆவான், இல்லை கில்லு வரும் அவங்களுக்கு. இதை வந்து ஜிகிள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும். இதே மாதிரி நம்ம அந்த லெஃப்ட்டு ரைட்டு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போடுறோம், எவ்வளோ லாங்கில் போடுறோன்றதை பொறுத்து தான் நம்ம கேம் போவோம். கேம் போய் இப்போ ஜிகிள் போட கற்றுக்கிட்டு ஜிகிள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கில் வந்து ஹெட்டுக்கு ஸ்கோப் ப்ளஸ் ஜிகிள். ஸ்கோப் மோடு வந்து இந்த வந்து ஹோல்டில் இருக்குது. ஸ்கோப் மோடு அப்படியே ஹெட்டுக்கு எய்ம் வச்சு விளாடுங்க. ஏன்னா ஹெட்டில் அடிக்கும் போது தான் செய்வோம் தான் போட்டு ஆகிடுவோம். ஸ்கோப் மோடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்கோப் வந்து பட்டுன்னு இனிமேல் வைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் பொறுமையாக அடிங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லாங்கில் வரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜிகிள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கில் வந்து ஸ்கோப் போடாமல் இந்த அளவுக்கு பெனிஃபிட். ஜிகிள் மூமெண்ட்லேயே இருங்க, அதுதான் எப்பவுமே வந்து பெட்டர். இப்போ வந்து கவர் ஃபயர் பார்க்கலாம். கவர் ஃபயர் வந்து கவர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கவர் வந்துட்டிங்கன்னா க்ரோச் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவன் அடிக்கிற புல்லட் வந்து நம்ம மேலே படக்கூடாது. அந்தளவுக்கு கவர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கோப் வச்சு அடிச்சுட்டு மறுபடியும் கவர் ஆகணும். அடிச்சுட்டு கவர் ஆகணும், வச்சுட்டு கவர் ஆகணும், வச்சுட்டு கவர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பனில் போயிட்டு பட்டுன்னு வரணும்.
ஓப்பனில் வச்சுட்டு வரணும். இப்போ ஜிகில் நம்ம வந்து ஜிகில் ப்ளஸ் ஸ்கோப் மோட் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து எனிமே எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிகிலா, வெளியில் வந்துட்டு ஜிகிலா அப்படியே ஸ்கோப்பா ஃபயர் பண்ணிட்டு உள்ளே வரும். இப்போ வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் மேலே இல்லை ஏதாச்சும் ஒரு மேலே ரிச்சு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கவர் ஆகணும். ஒரு சம் டிஸ்டன்ஸில் வந்து அவனோட புல்லட் வந்து நம்ம மேலே படக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டிங்கன்னா அவனுக்கு நம்ம க்ளீனாக தெரியும், அதை வச்சிருவான். கொஞ்சம் பேக்கில் வந்துடணும். அவன் நம்மளை பார்க்கக்கூடாது, ஆனால் அவன் தான் நம்மளுக்கு தெரியணும். கொஞ்சம் ஓப்பனில் வந்து அவனை அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது போயிட்டு அவனை போய்ட்டு உள்ளே வரணும். இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு க்ளீனாக அப்படியே ஃபுல்லாக புரிய வைக்கணும். அப்படின்னா நம்மளை போல இன்னொருத்தன் வந்து அதர் சைடில் வந்து ஃபோன் வச்சுட்டு விளையாட்டுருக்கான். அவன் கேம் பிளேவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் சொல்ல முடியாது அவன் கேம் பிளே நல்லா இருக்குமா இல்லை எப்படி ஆடுவான்னு சொல்லிட்டு. அவன் கேம் பிளே பற்றி அவனுக்கு தான் தெரியும். இப்போ அவனை நீங்கள் ஈஸியாக அடிக்கணும் அப்படின்னா எனிமியை வந்து ஒரு பாட்டாக நினச்சிக்கணும். அது ஒரு பாட்டு விளையாடுது இல்லை ஒரு ரொபாட்டிக் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை வந்து அது என்னென்ன பண்ணணுன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். அப்படி அதை அந்த 10 செகண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வச்சிடலாம். இப்போ எதிர்பார்த்தோன்னா ஒரு பெரிய பிளேயரை பார்க்கவே கூடாது. அவனை தவுளுன்னு நினச்சின்னு நீங்கள் எப்படி அடிக்கணும் அவனை தவுளுன்னு நினச்சாலே போதும். அவங்களோட கேம் பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து இதுதான் இன்றைக்கான லெசன். ஓகேவா? இப்போ எதிரில் ஆடுறோன்னா அவ்வளோ பெரிய பிளேயராக நினைக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க மைண்டு வேலை செய்யும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கினாலே போதும், கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையில் வந்துடும். இதுதான் இன்றைக்கான லெசன். ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான்.